இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சர்வைவ் ஜாம்பி அரேனா தான் கைஸ். சர்வைவ் ஜாம்பி அரேனாவில் ஒரு சில கிளிச் ஏஎஃப்கே ஸ்பாட்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் அதை நீங்கள் ட்ரை பண்ண நீங்கள் வந்து பேஷன்ன்ற கிளாஸை தான் நீங்கள் வந்து எக்யூப் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளோட மெயின் அதாவது இந்த ஏஎஃப்கே ஸ்பாட்ஸ்க்கான மெயின் திங் வந்து ஷெல்டர், ட்ரோன், இந்த லேசர் டரட் கூட தான். அண்ட் நீங்கள் எல்லாத்தையுமே நல்லா அப்கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு என்கிட்ட இப்போ 2700 தான் இருக்குது. 21 வாய்ட் ஷாட்ஸ் தான் இருக்குது. இதை வந்து இந்த வீடியோ எண்டிங்கில் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஓகே கைஸ், நான் வந்து இப்போ இது நைட்மேர் மோடு போகலாம். ஆனால் நான் வந்து நார்மல்லே உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால இதுவாகும். ஸோ இதுக்கான இந்த கிளிச் ஸ்பாட்டுக்கான மேப் வந்து அட்லாண்டிஸ். நெக்ஸ்ட்டு இன்னொரு கிளிச் ஸ்பாட் மேப்பு வந்து வேறு மேப்பில் இருக்குது. அது வந்து சைட் வச்சு தான் நம்மளால் பண்ண முடியும். ஆனால் என்கிட்ட இப்போ சைட் இல்லை. சைட் வந்தோடனே அந்த கிளிச்சையும் போட்டுடுறேன் நான். ஆனால் கூடிய சீக்கிரமே அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சுட ஆரம்பிச்சிருவோம் கைஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட இது ட்ரோனு அதெல்லாம் விட்டுக்கிட்டு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுட்டு ட்ரோன் அதெல்லாம் விட்டுட்டிங்கன்னா இது ஈஸியாக ஆரம்பிச்சிடும். ட்ரோன் விட்டுட்டு டரட் அதெல்லாம் சொல்கிற கைஸ் லேட்டாக. ஃபஸ்ட்டு நம்ம காசுலாம் எடுத்துடணும். ஓகே, இப்போ பாசர் கன் எடுத்துட்டு இதுவே போதும் கைஸ். இந்த கன்னே கூட நீங்கள் எண்டு வரைக்கும் வச்சுக்கலாம். ஆனால் அடுத்து என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டாமி கன் இருக்கு. நல்ல கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து இந்த பர்பிள் கலரில் இருக்கிறவனுங்க தான் கைஸ் உங்களுக்கு வாய்டு ஷார்ட் தருவாங்க. அதை நீங்கள் எடுத்தால் தான் உங்களால் வந்து இது ஸ்பின் பண்ண முடியும். கீழே இருக்குது பாருங்கள் என்னோடய வாய்ட் ஷார்ட்ஸு. என்ன கைஸ் இது ட்ரோன் விட முடியல. விட்டுட்டேன். இப்போ ட்ரோன் ஒரு சில பேரை கொள்ளும். நீங்கள் ட்ரோனை அப்கிரேட் பண்ண மேக்ஸ் அப்கிரேட் ட்ரோனை பண்ணிட்டீங்கன்னா உங்களால் 10 பிளேஸ் பண்ண முடியும் கைஸ். 10 ட்ரோனை கீழே பிளேஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 900 அப்படிலாம் வந்த பிறகு இங்கே வந்து ஒரு 3 டெரட் அப்படி கிட்ட பிளேஸ் பண்ணிடுங்க. எத்தனை வேணாலும் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் லைனாக ஒரு 3. இங்கே ஜாம்பி ஸ்பான் ஆகிறதெல்லாம் அடிச்சுட்டே இருங்க. உங்கள் ஆட்டோஸ்க்கு ஆஃப் போட்டு. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் 1000 மினரல்ஸ் எடுக்கணும். மினரல்ஸ் என்னது தெரில, ஏதோ ஒன்று மினரல்ஸ் தான் அடிக்கிறேன் நினைக்கிறேன். 1000 எடுத்துட்டிங்கன்னா கிளிச் அசால்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிடலாம் கைஸ். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா 600 இருக்குது பார்ப்பீங்க. 700, 800 வேவ் 12 ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் நம்ம ட்ரோனை பார்த்துக்கோங்க. இந்த கிளிச்சு ஆகிற வரைக்கும் ட்ரோனை பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ 1000 வந்துருச்சு. இப்போ இங்கே வந்து இது கொடுத்தீங்கன்னா ஷெல்டர் வந்துடும். ஷெல்டருக்குள்ளே நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு பாருங்கள் இப்போ. ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்ஸுக்குள்ளே இருக்கிறீங்க கைஸ். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இப்போ இது காடு மோடு அப்படி ஒரு பாட்டு இருக்குல்ல கைஸ், அதே மாதிரி தான் கைஸ். இப்போ அப்படி ஒரு பயங்கரமான ஸ்பாட்டில் இருக்கும். இங்கே ஜாம்பிஸ்னால உள்ளே வர முடியாது. ஸோ நீங்கள் உங்களை காப்பாற்றுறதுக்கு வெள்ளை டரட்ஸு அதெல்லாம் வச்சு நீங்களும் இங்கேருந்து சுட்டுட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாகிடும் கைஸ் இனிமேல். ஆனால் நீங்கள் இந்த உங்களோட இதை நல்லா அப்கிரேட் பண்ணிங்கன்னா நிறைய ஹெல்த்து வரும். ஏதாவது 3000 ஹெல்த்து வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் நான் வந்து இன்னும் ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணல, உங்களுக்கே தெரியும். ஸோ 3000 ஹெல்த்து வந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப நேரம் உங்களோட இது தாக்கு பிடிக்கும். இது திருப்பி நம்ம சாவ இந்த ஷெல்டர் உடைய திருப்பி நம்ம போடணும். ஓகே கைஸ், 8 ட்ரோன் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அப்படியே கொஞ்சம் உங்கள் ஹெல்த்தையும் சைடில் மேக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா
அது ரொம்பவே முக்கியம். திடீர்னு இந்த ஷெல்டர் உடஞ்சி சுற்றி நிறையா ஜாம்பிஸ் இருந்தாங்கன்னா கஷ்டமாயிடும் கைஸ். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த கொசரோ ஏதோ ஒரு கன்று நான் வச்சுருக்கேன்ல கைஸ், அது வந்து 2%ன்னு நினைக்கிறேன். அது கிடைச்சா மாதிரியே சைட்டும் கிடைச்சா நல்லாயிருக்கும். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே இருக்கும் போது உங்களுக்கு இந்த பர்பிள் கலர் ஜாம்பிஸ் எவனா வந்தானா வாய்ட் ஷாட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கலெக்ட் ஆகிடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஈவெண்ட்டுன்னு போட்டு வாய்ட் ஷாட்ஸ் இருக்குது. அதுதான் டோட்டலாக என்கிட்ட இருக்குது. 29 இருக்குது. ஒரு ஸ்பின் பண்ண நம்மளுக்கு 50 தேவை. ஸோ நிறையா இது தேவை கைஸ். நீங்கள் உள்ளே இருந்தும் நீங்கள் டரட் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன் நீங்களே கூட ஒரு டரட்டாக இருக்கலாம். மீன்ஸ் நீங்களே கூட அப்படியே சுற்றி சுட்டுட்ருக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல கிளிச் ஸ்பாட் கைஸ் இப்போதைக்கு நான் கண்டுபிடிச்சிருக்கிறதுல. டாமி கன் எப்படி சுடுதோ இதுவா? ஸோ எப்போல்லாம் உங்கள் ட்ரோன்லாம் உடைய ஆரம்பிக்குதோ அப்போல்லாம் ட்ரோன் ஸ்பான் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சில பேர் ட்ரோனு அவ்வளோவா எதுவும் பண்ணாது, டரட்டு ஷெல்டர் தான்ப்பா பெஸ்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரோனும் பயங்கர பெஸ்ட்டு கைஸ். ட்ரோன் தான் பெஸ்ட்டுன்னு கூட சொல்லுவேன் நான். ஏன்னா அது அந்த ஜாம்பிஸை நம்ம கிட்ட கூட வர விடாது, நம்ம பின்னாடியே தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வேவ் 30ல் இருக்கோம். நான் இன்னும் ஆட்டோ ஸ்கிப் இந்த ஆனில் தான் இருக்குது. ஸோ இப்போ என்கிட்ட 10,000 இருக்குது கைஸ். இன்னும் கொஞ்சம் டரட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது ராக்கெட் லான்ச்சர் வாங்கிடுவோம். ஐ மீன் கிரானைட் லான்ச்சர். இது எப்படி இருக்குன்னு நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. வெள்ளைப்படி செம்மையாக இருக்குது கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ட்ரோன் எப்படி பண்ணுதுன்னா அங்கே எல்லா இது மினரல்ஸும் வரதை பார்ப்பீங்க. அதுக்குன்னா 2 விதமான பர்பிள் இருப்பாங்க கைஸ். பர்பிள் கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் என்ன பண்ணுவானா, ஒரு பர்பிள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிளானட் மாதிரி இருக்கும், அவன் தான் உங்களுக்கு வாய்டு ஷாட் தருவான். இன்னொரு பர்பிள் வந்து பார்த்தீங்கன்னா காதில் ஏதோ ஸ்பீக்கர் மாதிரி எதையோ மாட்டிருப்பான், அவன் வந்து ஜாம்பி, அவன் எதுவும் தரமாட்டான். எல்லாரும் ஜாம்பி தான், ஆனால் அவன் எதுவும் தரமாட்டான் கைஸ். ஸோ இப்போ நீங்கள் எடுக்கிற காசெல்லாம் நீங்கள் செலவு பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா டரட்டு, ட்ரோனு, ஹெல்த்து கூட அவ்வளோவா இது பண்ணணும்னு தேவையில்லை. ஏன்னா ஜாம்பிஸ் எப்போ ரொம்ப அதிகமாக நம்மக்கிட்ட வர ஆரம்பிக்குதோ அப்போல்லாம் ஹெல்த்து நீங்கள் அப்கிரேட் பண்ணணும். ஸோ இப்படி இப்போ ஸ்டெப்ஸுக்கிட்ட எல்லாரும் வராங்கல்ல, அப்போ கிரெனேட் லான்ச்சர் இருந்தால் ஓகே, இப்படி நீங்கள் சுட்டுட்ருக்கலாம். இல்லை வேறு எதாவது கன்னை வச்சு கூட நீங்கள் சுட்டுட்ருக்கலாம். ஸோ இப்போ 23,000க்கு நான் வந்து இன்னும் கொஞ்சம் டரட் ப்ளேஸ் பண்ணுறேன். ஆனால் இந்த ஸ்டெப்ஸில் அதுக்குன்னு நீங்கள் நிறையா டரட் ப்ளேஸ் பண்ண முடியாது. இப்போ என்னை சுற்றி ஒரு டரட் ஒரு இது மாதிரி இருக்குல்ல, டிசைனில் அதான் ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி அப்படியே சுற்றி. ஒரு சில டைம் அப்படி நீங்கள் எதா ஒன்று பண்ணி அப்படி பண்ணிடலாம். ஆனால் ஒரு சில டைம் உங்களுக்கு முன்னாடி மட்டும்தான் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு பெஸ்ட்டு வெப்பன் சைட் கைஸ். சைட் வந்து ஆக்சுவலி மிஷன் கன்னுக்கு பதிலாக இப்போ என்கிட்ட கிரனேட் லான்ச்சர் இருக்குது. சைட் வந்து பெஸ்ட்டு வெப்பன். அதுவுமே ஜாம்பிஸை கிட்ட நெருங்க விடாது. அது ஆட்டோவில் ஐ மீன் ஃபோனில் விளாண்டிங்கன்னா இது ஆட்டோவில் போட எனக்கு தெரியும்னா, இது கம்ப்யூட்டர் லேப்டாப்பு அதுலலாம் எப்படி ஆட்டோ ஷூட் போடுறதுன்னு எனக்கு தெரியாது. இப்படி ஜாம்பிஸ் கிட்ட நெருங்கும் போது கிரனேட் போட்டுருவாங்க கைஸ். அண்ட் இது வேற எந்த கிளாஸுக்கும் ஒர்க் அவுட் ஆகாது கைஸ், வெறும். ஆனால் நீங்கள் வந்து இதில் நைட்மேர் மோட் போட்டு கூட போகலாம். எந்த மோடு வேணாலும் இது ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு நிறையா மினரல்ஸ் அதெல்லாம் வேணும்னா நைட்மேர் போட்டுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இது போட்டிருக்கேன். இது நார்மல் மோடு. ஸோ அங்கங்கே இந்த வாய்டு ஷாட்ஸ் விழுது கைஸ். ஆனால் இப்போ நம்ம வெளில போனால் தான் நம்மளால் அதை கலெக்ட் பண்ண முடியும். ஒரு சிலது மட்டும் நம்ம கிட்ட விழுந்துறதுலாம் மட்டும் வந்துடும். ஸோ அப்பப்போ வெளில போயிட்டு பார்க்கணும் கைஸ் நம்ம.
நம்ம போட்ட அத்தனை ட்ரோனும் இன்னும் உடையில பாருங்க. 8 ட்ரோன் போட்டால் அந்த 8 ட்ரோனும் அப்படியே இருக்கு. டரட்டோமே ஸ்டெப்ஸுக்குள்ளே இருக்கிறது எதுவுமே உடையில. ஸோ நீங்களே பார்ப்பீங்க ஜாம்பிஸால் இங்கே வர முடியாது. ஆனால் டரட்டு மட்டும் டரட்டு ஷெல்டரெல்லாம் அது டேமேஜ் பண்ணலாம் கைஸ். நினச்சா ஐயோ நிறைய பேர் வராங்க. டரட்டு ஷெல்டர்லாம் அது நினச்சா டேமேஜ் பண்ணலாம் கைஸ். ஸோ இந்த வேவ் 50 வரும்போது ஒரு எனக்கு பிடிக்காத ஒருத்தன் வருவான், வெள்ளை கலரில் ஒருத்தன் வருவான். அவன் எவ்வளோ நேரம் சுட்டாலும் அவன் சாவவே மாட்டான் கைஸ். அந்த அளவுக்கு பவர் அவனுக்கு. இப்போ என்கிட்ட 62,000 இருக்குது. கொஞ்சம் ஹெல்த் அப்கிரேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் இது வாங்கிடலாம் கைஸ். டரட்டு என்னால் வாங்க முடியல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா இங்கே எவ்வளோ இடம் இருக்கோ அவ்வளோதான் என்னால் வைக்க முடியும். ஸோ அது வரைக்கும் நம்ம சுட வேண்டியது தான் கைஸ் எல்லாரையும். ஏன்னா இப்போதைக்கு இங்கே 3 டரட் உள்ளே இருக்குது இல்லை கைஸ். அதெல்லாம் ஐயோ வெள்ளைக்காரன் வந்துட்டாங்க கைஸ். உள்ளே இருக்கிற 3 டரட்டு அதான் இந்த ஷெல்டருக்கும் பின்னாடி இருக்கிறதுலாம் சேஃப்டியாக இருக்கும் கைஸ். இங்கே பாருங்கள் இந்த வெள்ளைக்கார பையனை தான் கைஸ் நான் சொன்னேன். சுடவே முடியல என்னால். இவனை மட்டும் சுட முடியுது. ஐ மீன் சாவ ரொம்ப லேட் பண்ணுறாங்க. ஸோ டரட் காலி ஆக சைடில் வச்சுட்டே இருங்க. நீங்கள் நிறையாவே சர்வே பண்ணலாம். நைட்மேர் மோட் போனீங்கன்னா ஐ மீன் நிறைய இது மினரல்ஸ் கிடைக்கும். வாய்ட் ஷாட்ஸும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் எப்படி நிறையா வாய்ட் ஷாட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கிறதுன்ற ஒரு இதுவும் போடுறேன். நெக்ஸ்ட்டு சைட் கிடச்சதான் அடுத்த கிளிச்சும் போடுறேன் கைஸ். இப்போ நம்ம இதில் எத்தனை வேவ்ஸை சர்வே பண்ணுறோன்னு பார்ப்போம். இன்னும் ஆட்டோ ஸ்கிப் போயிட்டே தான் இருக்குது. இது வரைக்கும் நம்ம 60th வேவில் இருக்கோம். இன்னும் நம்ம ஷெல்டருக்கு வந்து ஒரு சொட்டு டேமேஜ் கூட ஆகலை. நம்மளோட டரட் மட்டும்தான் டேமேஜ் எடுக்கிறது. அதுவும் டேமேஜ் எடுக்க நான் பிளேஸ் பண்ணிருக்கேன். அதான் ஒன்று வெடிஞ்சா கூட இன்னொன்று பிளேஸ் பண்ணுற மாதிரி தான் நம்மளுக்கு இப்போ இடம் இருக்குது. கிட்டத்தட்ட 84,000 மினரல்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இது வேறு ஏதாவது கிளாஸ் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா நெக்ரோமன்சரு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல் தான். ஆனால் அது வந்து நீங்கள் கொஞ்சம் வேறு ஆள் கூட டூவோ அப்படிலாம் போனீங்கன்னா அது ஓரளவுக்கு ஓகே. ஆனால் இது பேஷன் வந்து நீங்கள் சோலோவாக போனாலும் எப்படி போனாலும் செம்ம யூஸ்ஃபுல் கைஸ். எனக்கு நெக்ரோமன்சர் என்கிட்ட இருக்குது. அதை நான் டெய்லி யூஸ் பண்ணுறது தான். ஆனாலும் எனக்கு நெக்ரோமன்சரை விட பேஷன் ரொம்ப பிடிக்கும் கைஸ். நெக்ஸ்ட்டு வெப்பன்ஸில் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு பொதுவாக வெப்பன்ஸில் சைத்து பிடிக்கும். ஆனால் இன்னும் நான் எடுக்கல சைத்து. ஆனால் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சைத்து இருக்குது கைஸ். அவனோட இது ஒரு நாள் பண்ணி காமிச்சா செமையாக அட்டாக் பண்ணுச்சு. ஸோ நானும் சைத்து கூடிய சீக்கிரம் எடுத்துருவேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளை சுற்றி ஷெல்டர் இருக்குது, ட்ரோன் இருக்குது, அதெல்லாமே ஓரளவுக்கு பார்த்துக்கோம். ஆனால் நீங்களும் ஜாம்பிஸ் ரொம்ப ஓவராக வர ஆரம்பித்ததும் இப்படி ஏதாவது ஒரு வெப்பனை வச்சு ஏதாவது ஒன்று பிஸ்டலாக கூட இருக்கட்டுமே அதை வச்சு சுடுங்க. ஆனால் பிஸ்டல்னு நான் சொல்லிட்டேன்னா அதுக்குன்னு வெறும் பிஸ்டலை வச்சே சுட்டுட்ருக்காதீங்க. பிஸ்டல்லே இப்போ புது அப்டேட்டில் வந்து பிஸ்டல் வந்து சிங்கிள் ஷாட்டாக ஒரு செகண்டுக்கு ஒரு ஷாட்டுன்னு விடும். நீங்கள் புதுசாக வந்திருக்க பிஸ்டல் ஏதோ கேலக்டிக் இது ஏதோ காஸ்மிக் ஐயோ ஏதோ ஒன்று இருந்ததில்ல, அதை எடுத்து சுட்டிங்கன்னா கூட கொஞ்சம் அப்படியே தொடர்ந்து புல்லட் போகும். ஸோ இப்போ கொஞ்சம் டரட் காலியாகுது வச்சுட்டேன், அவ்வளோதான் கைஸ். ஸோ இது வரைக்கும் செமையாக போயிட்டுருக்கு. இது ஒரு பெஸ்ட் ஏஎஃப்கே ஸ்பாட். இங்கே நீங்கள் ஏஎஃப்கேவும் போகலாம். ஆனால் என்ன உங்கள் ஸ்க்ரீனை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு டரட் வெடிகிற மாதிரி இருந்திருந்தால் கூட டக்குன்னு ப்ளேஸ் பண்ணிடுங்க. அதுதான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அப்படியே பார்க்க வேண்டியது தான் இவ்வளோ தூரம் போகிறோன்னு. நான் இப்போ நினச்ச எல்லாரையும் வெடிக்க வைக்கலாம் கைஸ். ஆனால் நான் வந்து இப்போ நான் அவுட் ஆகிறேன். நான் வீடியோ ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு. இது எவ்வளோ
வேவ் சர்வே பண்ணோம். ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 80 to 100 வரைக்கும் சர்வே பண்ணோம் கைஸ். அதுக்கு அப்புறமும் சர்வே பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது நீங்கள் அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கிறத பொறுத்து. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷெல்டருக்கு வந்து டேமேஜ் எடுக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஷெல்டர் உடஞ்சோடனே நீங்கள் வெளில போயிடுவீங்க. ஆனால் நீங்கள் வெளில போன அடுத்த செகண்ட் சாப்பிட்ற அளவுக்கு ஜாம்பிஸ் பவர்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஸோ அதனாலேயே நீங்கள் வந்து நல்லா அப்கிரேட் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுக்கிறது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எப்படின்னு தெரில. ஸோ நல்லா அப்கிரேட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. இப்போ திருப்பி சுடுறதுக்கு போவோம். ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா வேவ் 71 வரைக்கும் ஈஸியாக வந்துட்டோம். நைட்மேர் மோட்லேயுமே இது வேவ் 80 to இது வரைக்கும் இதுவாக பண்ணாங்க. அதான் சர்வே பண்ணாங்க 80 to 100 வரைக்கும். ஸோ இன்னும் 2 இது வாய்டு ஷாட் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா இது நம்ம அழகாக சுட ஆரம்பிச்சிடலாம். அண்ட் நீங்கள் இதுலேருந்து ஜம்ப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இது ஸ்டெப்ஸுக்குள்ளே இருப்பீங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் ஸ்டெப்ஸுக்குள்ளே இருக்க மாட்டீங்க கைஸ். நீங்கள் எங்கேருந்து ஷெல்டரை ஸ்பான் பண்ணீங்களோ அங்கே தான் நீங்கள் இருப்பீங்க. அதுக்குன்னு நீங்கள் இப்படி பின்னாடி திரும்பி இன்னொரு ஷெல்டரை போட்டு நான் இங்கே இருக்கிறேன்டா அப்படின்னு ஜம்ப் பண்ணிங்கனாலும் வெளில போயிடுவீங்க. ஸோ எனக்கு இது வரைக்கும் நான் அதை ட்ரை பண்ணியதும் இல்லை. ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ முடியும் போது. சரி கைஸ், இவ்வளோ நேரம் நான் லைட்டாக சுட்டுட்டு இருந்தேன். இப்போ நான் ஏஎஃப்கே போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் திருப்பி வந்துட்டேன் கைஸ். வேவ் 75 வரைக்கும் இன்னும் சர்வே பண்ணிட்டுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் அப்படியே விட போகிறேன் கைஸ். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இன்னும் இது சர்வே பண்ணோன்னே. ஒரு நல்ல வெப்பனும் நீங்களும் ஒரு நல்ல வெப்பன் வச்சுருந்தீங்கன்னா இது இன்னும் நல்லாவே சர்வே பண்ணும். ஸோ இப்போ நான் வந்து அவுட் ஆகிக்கிறேன் கைஸ். ஜம்ப்பு அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இங்கே வந்ததும் சும்மா கிரனேட் லான்ச்சர் போடுவோம். கிட்ட வந்துடுவாங்க கன்ஃபார்மாக. சும்மா போட்டு பார்ப்போம் கைஸ். ஷார்ட்ஸ்லாம் அப்படியே போய் கலெக்ட் பண்ணிடலாமா? இருங்க, ஃபஸ்ட்டு 88,000. ஐயோ இருங்கடா உள்ளே போய்க்கிறேன். ஐயோ இருங்க கைஸ். ஃபஸ்ட்டு நான் எல்லாம் என்னோட மொத்த காசையும் என் ஹெல்த்தை அப்கிரேட் பண்ண போகிறேன். எப்படி இருக்கும்னு பார்ப்போம். ஸோ நீங்களே பார்ப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய டரட்லாம் வெடிது. ஏன்னா சைட்லேருந்து ஜாம்பி, மேலே ஃபுல்லாக ஜாம்பி, ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ஜாம்பி மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்குது கைஸ். ஸோ ஒரு சில ஜாம்பி பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு பின்னாடி கிளிச் ஆகி வந்துட்டுருக்கு பாருங்கள். அப்படி வர வாய்ப்பு இருக்குது ஒரு சில ஜாம்பிஸ் மட்டும். அதுக்குன்னு எல்லா ஜாம்பிஸும் அப்படி வரோன்னு நினச்சிடாதீங்க. சரி கைஸ், என்னோடய மொத்த இதையும் நான் வந்து காசு வந்து இதில் செலவு பண்ணிட்டேன். ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் வெளில போயிட்டு
கொஞ்சம் அப்படியே தூரமாக அப்படியே போயிட்டு அப்படியே ஒயிட் ஷர்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம் கைஸ். எவனாச்சும் வச்சுருக்கீங்களாடா ஒயிட் ஷர்ட்ஸு? அண்ட் கிரனட் லான்ச்சர் பாருங்கள், யாரையும் என்கிட்ட இன்னும் எனக்கு டேமேஜ் பண்ண விடலை. அண்ட் என்கிட்ட மேலே அந்த 170 அப்படின்னு ஹெல்த் இருக்குதுல்ல கைஸ், 81 முடிஞ்சிருச்சு இல்லை அது. இப்போ இது முடிஞ்சாதான் எனக்கு டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். நான் அப்போ வந்து ஷெல்டருக்குள்ளே போயிடுவேன். ஷெல்டருக்குள்ளே போனால் தான் திருப்பி அது எனக்கு ரீசெட் ஆகும், அதான் ஹெல்த் ஃபுல்லாகும் போது. இந்த வெள்ளைக்கார பசங்க பாருங்கள் கைஸ் எத்தனை பேர் இருக்கானுங்கன்னு. ஸோ ஓகே, உங்களுக்கே விருப்பம் இருக்கும், நான் வேறு இதை ஸ்பீட் பண்ணாமல் அப்படியே காமிச்சிட்டேன் தெரியாமல். சரி ஓகே கைஸ், இதை இப்போ நம்ம அவுட் ஆகிடுவோம். வந்து என்ன சாவாடிங்கடா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எவ்வளோ இது எடுத்துருக்கோன்னு பார்ப்போம். இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது நம்மக்கிட்ட எவ்வளோ இருந்தது கைஸ் மறந்துட்டேன். 3000 என்னமோன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இதில் 10,000 தாமி கிட்ட கிளியர் பண்ணிக்கோம். 82 வேவ் வரைக்கும் போயிருக்கோம். அண்ட் நம்மளோட இது இப்போ வந்தீங்கன்னா 53,000 இருக்குது கைஸ். ஐ மீன் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3,003K இருந்திருப்போம் போல். ஸோ இப்போ நான் ஸ்பின் பண்ணுறேன். எனக்கு இது வைடு ஷாட்ஸ் வைடு சைட் கிடச்சிருச்சுன்னா வியூவர்ஸ், ஐ மீன் நீங்கள் பார்க்குறதுனால லக்கு, இல்லைன்னா அன்லக்கி தான் கைஸ். 2x லக்கு. ஓகே. கிட்ட வருது 40K. இது கடை இவ்வளோ இது போட்டிருக்கீங்க. அட்லீஸ்ட் இந்த இன்டர்ஸ்டெல்லர் இதோ பாருங்க கைஸ், 2 பயங்கரமான வெப்பனும் கிட்டத்தட்ட வந்துட்டு போயிருக்கு நம்ம கிட்ட. ஜஸ்ட்ல 1 மிஸ் பண்ணிடுச்சு. ஆனால் நான் ஆஃப்லைனில் நிறைய வாய்டு ஷேட் எல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறேன். எப்படியாச்சும் சைட் எடுத்து அடுத்த கிளிச் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே வரும். ஸோ பாய் ஃப்ரம் ஜெய் கேமிங் கைஸ், பாய். இந்த கிளிச்சு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.